இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்ஜெனிக் அனிமல். ஓகேங்களா? டிரான்ஸ்ஜெனிக்ஸ் அப்படின்னா ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த மெத்தடில் ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆர்கனிஸ் தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இன் இயர்லியர் டேஸ் a selective breeding method were carried out that improve the genetic characters of livestock and other domestic animals. ஓகேவா? இயர்லியர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவ் ப்ரீடிங் மெத்தட், அதாவது ஒரு சில ப்ரீடிங் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ப்ரீட் பண்ணுறாங்க இல்லையா? செலக்டபிள் ஆர்கனிசம் ஆர் சூட்டபிள் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய டூ இண்டிவிஜுவல்ஸ் வந்து மேட் பண்ண வச்சு ஸோ அதிலிருந்து ஒரு ஹைப்ரிட்ஸ் ஒரு ப்ரீடிங் வெரைட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தென் அதில் வந்து பெஸ்ட்டான கேரக்டர்ஸ் என்ன இருக்கோ அந்த கேரக்டரை செலக்ட் பண்ணி அடுத்தடுத்த ஜென்ரேஷனோட மேட் பண்ண வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு நியூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஹைப்ரிட் வெரைட்டிஸை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. இன் இயர்லியர் மெத்தடில் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. With the advance of the modern biotechnology, it is possible to carry out the manipulations of the genetic level to get the desired trait in mammals. பட் இப்போ அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா செலக்டபிள் கேரக்டர்ஸ்க்கான ஜீனை நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணுறோம், மேனுவலாக நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி இன்ஜெக்ட் பண்ணுறதால நமக்கு என்ன டிசைரபிள் கேரக்டர் வேணுமோ அந்த டிசைரபிள் கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு நியூ இண்டிவிஜுவல்ஸை நாம் வந்து ஃபார்ம் பண்ண வச்சுக்கலாம். ஓகேவா? டிரான்ஸ்ஜெனிக்ஸ் இஸ் a process of introducing of extra or foreign or exogenous DNA into the genome of the animals to create a maintenance stable heritable characters. ஓகேவா? ஒரு எக்ஸ்டர்னல் ஜீனை ஒரு ஆர்கனிசத்துக்குள்ளே இன்செர்ட் பண்ணக்கூடியது தான் வந்து டிரான்ஸ்ஜெனிசிஸ். ஓகேவா? அதுதான் வந்து டிரான்ஸ்ஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். The foreign DNA that is introduced is called the transgene and the animals that are produced by the DNA manipulations are called transgenic animal. ஓகேவா? ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை ஒரு ஃபாரின் ஜீன் நம்ம ஒரு ஆர்கனிசத்தில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஆர்கனிசத்தை நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் தென் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கனிசம். ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், மாடிஃபைட் பண்ணியிருக்கோம். அப்போ ஜீன் மாடிஃபைட் பண்ணுறதால ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஆர்கனிசத்தை ஜீன் மாடிஃபைடு ஆர்கனிசம் ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கனிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஜீன் மாடிஃபைடு ஆர்கனிசம் ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கனிசம். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்விங் இன் த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம். இந்த டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசத்தை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாக்கா அதில் வந்து வேரியஸ் ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? வேரியஸ் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்மளால் ஒரு ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசத்தை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ என்ன அப்படின்னு பாருங்கள், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் எ டிசைர்ட் ஜீன். ஓகேவா? அந்த டிசைரபிள் கேரக்டர் நமக்கு தேவையான பிடிச்சமான கேரக்டர் என்ன கேரக்டரோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து அதை வந்து செப்பரேட் பண்ணணும், தனியாக பிரிச்செடுக்கணும். ஐடென்டிஃபை அண்ட் செப்பரேஷன் ஆஃப் எ டிசைரபிள் ஜீன். நமக்கு தேவையான கேரக்டர் எந்த ஜீனில் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து அந்த ஜீனை செப்பரேட் பண்ணணும், தனிமைப்படுத்தணும், பிரிக்கணும். தென் செலெக்ஷன் ஆஃப் எ வெக்டார், genetically or generally a virus or direct transmission. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு வெக்டாரை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு வெக்டாரை செலக்ட் பண்ணணும். ஸோ வெக்டார்னா கூட இது யார் அப்படின்னாக்கா கேரியர். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஜீன், அந்த ஜீனை டார்கெட் ஆர்கனிசத்துக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ் தான் என்ன அப்படின்னாக்கா வெக்டார். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக வந்து என்ன வெக்டாரை யூஸ் பண்ணுறோம் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்க்கு அப்படின்னாக்கா வைரஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா டைரக்ட் மெத்தட், டைரெக்டாக ஏதாவது ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி ஜீனை வந்து அந்த டார்கெட் ஆர்கனிசத்துக்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கம்பைனிங் த டிசைர்டு ஜீன்ஸ் வித் த வெக்டார். இப்போ வெக்டாரை நம்ம செலக்ட் பண்ணுறோம், வெக்டார் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம ஐசோலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேட் பண்ண ஜீனை டார்கெட் வெக்டாருக்கு நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், டார்கெட் வெக்டாரோட அதை பைண்ட் பண்ணுறோம், கம்பைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரடியூசிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ட் வெக்டார் இன்டு செல்.
இப்போ வெக்டாரோட கம்பைன் பண்ணிட்டோம் இல்லையா, கம்பைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வெக்டாரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா செல்லுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். செல்ஸ், டிஷ்யூஸ், எம்ப்ரியோ ஆர் எ மெச்சூர்ட் இண்டிவிஜுவல். ஓகேவா, எந்த ஆர்கனிசத்துக்குள்ளே நமக்கு டிசைரபிள் கேரக்டர் வேணுமோ அந்த ஆர்கனிசத்துக்குள்ளே இந்த கம்பைன்ட் வெக்டாரை நாம் இன்சர்ட் பண்ணுறோம். Demonstrate of a integration and expression of a foreign genes in transgenics. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த டிசைரபிள் ஆர்கனிசத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ணுறோம். அது வந்து நார்மல் ஆர்டினரி ஆர்கனிசத்தோட அதை வந்து கல்ச்சர் பண்ணுறோம். ஸோ இப்போ கல்ச்சர் பண்ணும்போது நமக்கு டிரான்ஜெனிக்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். இது என்ன பிக்சர் அப்படின்னாக்கா ஹவு டு ஃபார்ம் ஏ டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம். ஒரு டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம் ஃபார்ம் ஆகிறதுக்கான மெத்தட்ஸ். ஓகேவா, ஒரு ஹியூமன் ஜீனோம். ஸோ இந்த ஹியூமன் ஜீனோம் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா டிசைரபிள் ஜீன்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஐ மீன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் செப்பரேஷன். ஓகேவா, இங்கேருந்து ஒரு வெக்டார் ஆர் டோனார் எடுக்கிறோம். ஸோ இந்த டோனாரோட எக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஹியூமன் ஜீனோமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட். ஓகேங்களா, வெக்டார் மெத்தடை யூஸ் பண்ணலை, டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடில் வந்து மைக்ரோ இன்ஜெக்ஷன், ஒரு மைக்ரோ இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி அந்த எக் செல்ஸ்குள்ளே ஹியூமனோட ஜீனோமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த எக் வந்து டெவலப் ஆகுது. டெவலப்மெண்ட் வித்தின் ஏ ஹோஸ்ட் கோட்ஸ். ஓகேவா, ஹோஸ்ட் கோட்குள்ளே வந்து டெவலப் ஆகுது டிரான்ஜெனிக்ஸ் கோட்ஸ். ஸோ அந்த கோட்குள்ளே அந்த டிரான்ஜெனிக் எக்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு ஒரு யங் ஒன்னை ஃபார்ம் பண்ணோம் இல்லைங்களா, அதுதான் டிரான்ஸ்ஜெனிக் கோட். மில்க் ஃப்ரம் த டிரான்ஜெனிக் கோட்ஸ். இப்போ இந்த டிரான்ஜெனிக் கோட்ஸ்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா மில்க்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் ஃபார் த டிரான்ஜெனிக் ஆர்கனிசம் ஃபார்மேஷன். இந்த மெத்தடில் தான் நம்ம டிரான்ஜெனிக் ஆர்கனிசத்தை வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் டிரான்ஜெனிசிஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம் ஃபார்ம் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், ஓகேவா, என்ன யூசஸ் இருக்குது, நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், டிரான்ஸ்ஜெனிசிஸ் இஸ் எ பவர்ஃபுல் டூல் டு ஸ்டடி த ஜீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் டெவலப்மெண்டல் ப்ராசஸ் இன் த ஹையர் ஆர்கனிசம். ஓகேவா, இந்த டிரான்ஸ்ஜெனிசிஸ் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் எ வெரி பவர்ஃபுல் டூல்ஸ் ஃபார் ஸ்டடி த ஜீன் எக்ஸ்பிரஷன். ஜீனோட எக்ஸ்பிரஷன் ஹையர் ஆர்கனிசம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்கனிசத்தில் ஜீன் வந்து எப்படியெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்றத நாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, டிரான்ஸ்ஜெனிசிஸ் ஹெல்ப் இன் த இம்ப்ரூவ் ஆஃப் ஜெனட்டிக் கேரக்டர் இன் அனிமல். ஓகேவா, அனிமலோட ஜெனட்டிக் கேரக்டர். இப்போ ஒரு அனிமலில் நமக்கு ஒரு கேரக்டர் பிடிக்கல அப்படின்னா நமக்கு பிடித்தமான கேரக்டரை என்ன பண்ணிக்கலாம், அந்த அனிமலுக்கு நாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்ஜெனிக் மெத்தடில். ஓகேவா, டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் சர்வ்ஸ் a good models for a understanding human disease which helps in the involving of a new treatment for disease. Transgenic models exist for a many human disease such as cancer, Alzheimer's, and cystic fibrosis, and rheumatoid arthritis and sickle cell anemias. ஸோ இந்த டிசீஸ் எல்லாம் வராமல் நாம் வந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் இந்த டிசீஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு ஆர்கனிசம் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எ ப்ரோட்டீன்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எ மெடிக்கல் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் அப்ளிகேஷன். ஓகேவா, இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன்ஸ், ப்ரோட்டீனை வந்து ஃபார்ம் பண்ண வைக்கலாம். அந்த ப்ரோட்டீன் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா மெடிக்கல் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா, ஃபார்மசூட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டெஸ்டிங் த சேஃப்டி ஆஃப் வேக்சின்ஸ். ஓகேவா, இப்போ ஹியூமனுக்கு வந்து நம்ம ஒரு வேக்சின் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த வேக்சினை வந்து நம்ம டெஸ்டிங் பண்ணணும். ஸோ இப்போ டெஸ்டிங் பண்ணும்போது ஹியூமன் ஜீன் கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் நம்ம வந்து உருவாக்கிட்டு அதில் வந்து டெஸ்டிங்கை பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு, டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் டெஸ்டிங் டாக்ஸிசிட்டி இன் அனிமல்ஸ் that carries the genes which make them a sensitive to toxic substance and non-transgenic animals exposed to toxic substance and their effects are studied. So, இப்போ the same டெஸ்டிங் மெத்தட் ஒரு டாக்ஸிக் கண்டென்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்க்கும் ஒரு நார்மல் அனிமல்ஸ்க்கும் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணலாம்.
Next, transgenesis is important for improving the quality and quantity of milk, meat, egg and wool productions in addition to testing during resistance. ஓகேவா, டிரான்ஜெனிக் அனிமல்ஸோட இம்பார்ட்டண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு இம்ப்ரூவிங் த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. ஓகேவா, இப்போ அனிமல் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, மில்க், மீட், எக், அது மாதிரி அனிமல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த அனிமல் ப்ராடக்டோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அனிமல் ப்ராடக்டோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் வில் ப்ரொடக்ஷன்ஸ், வில் ஃபர் அதோட ஃபெதர், ஓகேவா, ஃபார் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அடிஷன் டு டெஸ்டிங்ஸ் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் மெடிசின்ஸ், இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்க்கான அனிமல்ஸையும் நம்மளால் வந்து உருவாக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸோட அப்ளிகேஷன் ஆர் யூசஸ்.